கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிறுநீரக கல் இருந்தால் வயிற்றில் வலி வரும். வயிறில் ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கிறது. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை இருக்கிறது, கருப்பை இருக்கிறது. ஆண்களாக இருந்தால் புரச கோலம் இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இரைப்பை இருக்கிறது, குடல் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது. ஆக வயிற்றுல வலின்னா மொட்டையா சொல்லக்கூடாது. எப்படி இருந்தால் அது சிறுநீரக கற்களால் வருகிற வலி. நம்ம தொப்புளுக்கு நேரா முதுகு பக்கத்தில இருந்து வலி துவங்கி விலாவாட்டு பக்கவாட்டத்திலே வந்து அப்படியே அடியில் இந்த பியூபிஸ் வரையில் அந்த ஆண்குறியுடைய அடிப்பக்கம் வரையில் அந்த வலி அப்படியே கீழே வரும். தொப்புளுக்கு கீழே வரையில் அந்த வலி வரும். அப்படி வலி வறுமை ஆனால் அது கட்டாயமாக சிறுநீரக கல் வலி என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது ஒன்று. இது சிறுநீரகத்தில் கல் இருந்தால் இந்த மாதிரி வலி வரும். சிறுநீரக குழாயில் இந்த யூரட்டர் சொல்றேன் இல்லையா, இந்த சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீர் பை வரையிலே வருகிற அந்த குழாய், அந்த குழாயிலே கல் இருக்குமானால் அந்த நேரத்திலே வருகிற வலி எப்படி இருக்கும்? அந்த வலி பிரசவ வலியை ஒத்து இருக்கும். ஏன்னா இந்த கல் என்ன பண்ணும், அந்த யூரட்டர் வழியாக சிறுநீர் குழாயின் வழியாக வந்து அப்படியே கீழே இறங்கி அந்த சிறுநீர் பைக்குள்ளே வருவதற்கு முயற்சிக்கும். அப்படி முயற்சிக்கிற போது அந்த கல்லினுடைய அளவு சிறுநீர் குழாயிலே இருந்து சிறுநீர் பைக்கு நுழைகிற வாயிலை விட கொஞ்சம் பெரிதாக இருந்து விட்டால் அது திரும்ப அப்படியே பின்னோக்கி ஓடி வரும். அப்படி அந்த கல் முன்னும் பின்னுமாக அசைகிற போது அதை சொல்லுவார்கள் பிரசவ வலியை போல வலிக்கும்.